நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய பாசிட்டிவ் மனம் சேனலில் தொடர்ந்து தன்னம்பிக்கை தரக்கூடிய, உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, அதே நேரத்தில் உங்களை தொடர்ந்து வெற்றி பெற செய்யக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதற்கு நீங்கள் பேராதரவு தர வேண்டும். அதாவது மனிதருக்கு ஏன் தொடர்ந்து வெற்றி தோல்வி என்று வந்து கொண்டிருக்கிறது, அதே நேரத்தில் ஒருவர் மட்டும் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார், மற்ற பல பேர் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறலாம். நிச்சயமாக நீங்களும் அந்த வெற்றியை தொட்டு விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பிரகாசமாக இருக்கும். தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். அதாவது வெற்றி அடையக்கூடிய மனிதர்களை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம், அவர் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசி கொண்டிருக்கிறது, அவருக்கு என்ன, அவர் எப்போவுமே அவர் அதிர்ஷ்டத்திலே இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த வெற்றி அடைந்தவரோட மனநிலை எந்த மாதிரி இருந்திருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக அவர் வெற்றியை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருந்துருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்களில் முழு நேரமும் வெற்றி குறித்து தான் சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை பைக்லேயோ இதில் போகும்போது கூட குறிப்பாக அவங்களோட எண்ணங்கள் எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த வெற்றி குறித்து அவர் ஒரு செயலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட தொழிலோ இல்லை அவங்களுடைய ஒரு போட்டித் தேர்வோ இல்லை அவங்களுடைய எந்த ஒரு நோக்கமாக இருந்தாலும், வீடு கட்டுவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நோக்கத்திலேயே அவங்களுடைய எண்ணங்கள் எந்நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதை எப்படி பண்ணலாம், இனி அடுத்து என்ன செய்யலாம், இந்த நொடியில் என்ன செய்யலாம், அது குறித்து தான் அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பற்றியே செயல்படுத்துவாங்க. அவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ அதை செயல்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல தான் அவங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது வரும். அப்போ அவங்களுக்கு பயம், அந்த கவலை இதெல்லாம் வராதா அப்படின்னா அவங்களுக்கும் வரத்தான் செய்யும். அவங்க அந்த பயம் கவலை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட எண்ணங்களை மாற்றுவாங்க. தனக்குள்ள இந்த பயம் ஏன் வந்திருக்கு, அப்போ இந்த பயம் நமக்கு வரக்கூடாது, நம்ம பயத்தை தாண்டி நம்மளோட குறிக்கோளில் தான் நம்ம எண்ணங்களை செலுத்தணும். அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு, பயம் குறித்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா அதை உடனே அவங்க வெளியேற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க எதை சிந்திக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, நல்ல விஷயமா நேர்மறையாக தான் மேலே நம்பிக்கை வச்சு, எனக்கு இது மேலே நம்பிக்கை இருக்குது, நான் இப்போ வீடு கட்டணும் இன்னும் ஒரு ஆண்டில் அப்படின்னா அது குறித்து தான் அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் மற்ற எண்ணங்கள் எனக்கு வருது, அது வரக்கூடாது, மற்ற என்னோடய சுற்றுச்சூழல்களில் உள்ள இருந்து வரக்கூடிய எண்ணங்கள், அதாவது நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், அப்போ வேற ஒரு விஷயம் நடக்கும், யாரோ ஒருத்தர் நம்ம மேலே ஒரு வெறுப்பை காட்டுற மாதிரி உமிழ்வாங்க. உடனே பதிலுக்கு என்ன செய்வாங்க, தோல்வி அடையக்கூடியவங்க திரும்ப அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ இல்லை வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் வெற்றியாளர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து தான் போவாங்களே தவிர, அந்த விஷயங்களை, அந்த வெறுப்பை உமிழ்ந்தவரோட எண்ணங்களை தன்னோட மனசுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் சரி, எப்பவும் சரி, ஒரு தைரியத்தோட உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக்கோங்க. நானும் அதை மாதிரி தான் எப்போவுமே அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை மனசுக்குள்ளே எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பேன். அதை மாதிரி நீங்களும் அந்த தன்னம்பிக்கையை தொடர்ந்து உங்கள் மனசுக்குள்ளே ஒலிக்க விட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது காலை நேரத்தில் இருக்கட்டும், இல்லை சாப்பிடும்போதா சரி, குளிக்கும்போது எந்நேரமும் சரி, அந்த தன்னம்பிக்கை, நான் வெற்றி பெறுவேன், என்னால் முடியும், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், எனக்கு நிறையா பணம் வரும், நான் செல்வந்தராக ஆவேன், என்னால் முடியும், என்னால் அடுத்து ஒரு புதிய கார் வாங்க முடியும், ஒரு பைக் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையாக பாசிட்டிவாக நேர்மறையாக நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதை உங்களோட குறிக்கோளையும் லட்சியத்தை நீங்கள் அடைவீங்க. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதாவது உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றணும். உங்களுடைய அந்த தோல்வி எண்ணங்களை வெளியே கொண்டு வரணும். அதை மனசுக்குள்ளே வச்சிருக்கவே கூடாது. அதை வெளியே தூக்கி எறிங்க. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.